ஏற்றவராய் இறைபதம் வருவோம், இறைபதம் வருவோம். இறைவனை ஏற்றவராய் இல்லம் செல்வோம், இல்லம் செல்வோம். வருக வருக இறை குழமே ஆலயம் வருக, பெருக பெருக இறையருளை தினமும் பெருக. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை கிறிஸ்துவை திருச்சபையை நமக்கு அறிமுகப்படுத்தியவர் யார்? ஒருவேளை நம்முடைய பெற்றோராக இருக்கலாம், ஞான பெற்றோராக இருக்கலாம், தாத்தா பாட்டிகளாக இருக்கலாம், பங்கு குருவாக இருக்கலாம், அருட் சகோதரிகளாக இருக்கலாம், ஆசிரியர் பெருமக்களாக இருக்கலாம். அவர்களை முன்னிறுத்தி அவர்களுக்கு நாம் நன்றி கூறுவோம். நாம் பெற்ற அந்த விசுவாச உணர்வு காக்கப்பட வேண்டும், வளர்க்கப்பட வேண்டும். நாமும் பெற்றிருக்கின்ற அந்த விசுவாசத்தை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று திரு அவையானது இன்று அழைப்பு விடுக்கின்றது. உன்னதமான இந்த கல்வாரி திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக்கொடுக்க நம் குற்றம் குறைகளை எண்ணி இறைவன் திருமுன்னால் மனவருந்தி மன்னிப்பு மன்றாடுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். முதல் வாசகம். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் கடவுளின் பேழை வைக்கப்பட்டிருந்த ஆண்டவரின் இல்லத்தில் சாமுவேல் படுத்திருந்தான். அப்பொழுது ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அதற்கு அவன், இதோ அடியேன் என்று சொல்லி ஏலியிடம் ஓடி, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். சாமுவேல் ஆண்டவரை இன்னும் அறியவில்லை. அவனுக்கு ஆண்டவரின் வார்த்தை இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. 3ஆம் முறையாக ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அப்பொழுது சிறுவனை ஆண்டவர்தாம் அழைத்தார் என்று ஏலி தெரிந்து கொண்டார். பின்பு ஏலி சாமுவேலை நோக்கி, சென்று படுத்துக்கொள், உன்னை அவர் மீண்டும் அழைத்தால் அதற்கு நீ, ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறேன் என்று பதில் சொல் என்றார். சாமுவேலும் தன் இடத்திற்கு சென்று படுத்துக்கொண்டான். அப்போது ஆண்டவர் வந்து நின்று, சாமுவேல் சாமுவேல் என்று முன்பு போல் அழைத்தார். அதற்கு சாமுவேல், பேசும், உம் அடியான் கேட்கிறேன் என்று மறுமொழி கூறினான். சாமுவேல் வளர்ந்தான். ஆண்டவர் அவனோடு இருந்தார். சாமுவேலது வார்த்தை எதையும் அவர் தரையில் விழவிடவில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம்.
சகோதர சகோதரிகளே, உடல் பரத்தமைக்கல்ல, ஆண்டவருக்கே உரியது. ஆண்டவரும் உடலுக்கே உரியவர். ஆண்டவரை உயிர்த்தெழச் செய்த கடவுள் தம் வல்லமையால் நம்மையும் உயிர்த்தெழச் செய்வார். ஆண்டவரோடு சேர்ந்திருப்பவர் அவருடன் உள்ளத்தால் ஒன்றித்திருக்கிறார். எனவே பரத்தமையை விட்டு விலகுங்கள். உங்கள் உடல் நீங்கள் கடவுளிலிருந்து பெற்றுக்கொண்டது தூய ஆவி தங்கும் கோயில் என்று தெரியாதா? நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல, கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார். எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மெசியாவை, அதாவது அருள் பொழிவு பெற்றவரை கண்டோ. அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 1 இறை சொற்றொடர்கள் 35 முதல் 42 வரை. யோவான் தம் சீடர் இருவருடன் நின்று கொண்டிருந்தார். இயேசு அப்பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார். யோவான் அவரை கூர்ந்து பார்த்து, இதோ கடவுளின் செம்மறி என்றார். அந்த சீடர் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர். இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை பின்தொடர்வதைக் கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், வந்து பாருங்கள் என்றார். அவர்களும் சென்று அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள். அப்பொழுது ஏறக்குறைய மாலை 4 மணி. அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள். யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்த இருவருள் அந்திரேயா ஒருவர். அவர் சீமோன் பேதுருவின் சகோதரர். அவர் போய் முதலில் தன் சகோதரனான சீமோனை பார்த்து, மெசியாவை கண்டோம் என்றார். மெசியா என்றால் அருள் பொழிவு பெற்றவர் என்பது பொருள். பின்பு அவர் சீமோனை இயேசுவிடம் அழைத்து வந்தார். இயேசு அவரை கூர்ந்து பார்த்து, நீ யோவானின் மகன் சீமோன், இனி கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்றால் பாறை என்பது பொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நம்முடைய குடும்பங்களிலும் பெரியவர்கள், வயதானவர்கள், ஆதரவற்றவர்கள் என்று பல நேரங்களிலே அவர்களை நாம் ஒதுக்கி விடுகின்றோம். ஆனால் அவர்கள் வழியாகத்தான் விசுவாசமும் உணர்வும் ஆற்றலும் அனுபவங்களும் நமக்கு வழங்கப்படுகிறது என்பதை இறைவாக்கினர் ஏலியினுடைய வாழ்க்கை நமக்கு எடுத்து இயம்புகிறது. எப்படி ஏலி சாமுவேலை இறைவனுக்கு அறிமுகப்படுத்தினாரோ அவ்வாறு நம்முடைய வாழ்க்கையில் பலர் நம்மை இறைவனுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். நாமும் இந்த ஒருவேளை அது நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம், உற்றார் உறவினர்களாக இருக்கலாம், அல்லது நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்றவர்களாக இருக்கலாம், அல்லது நமக்காக போராடி கொண்டிருக்கின்றவராக இருக்கலாம், அல்லது நம்மை தூற்றி பேசுகின்றவராக இருக்கலாம். ஆனால் அவர்களை இறைவன் பக்கம் நான் அழைத்து வர வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. கிறிஸ்துவ
உணர்வாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஆகவே ஒருவரிடம் நல்ல செய்தி இருந்தால் அந்த செய்தி மற்றவர்களுக்கு பரவலாக்கப்பட வேண்டும். அதைத்தான் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வு நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பணி வாழ்வின் பொழுது 12 பேரைத்தான் அவர் தேர்ந்தெடுத்து கொண்டிருந்தார். அதிலே ஒருவர் காட்டிக் கொடுப்பவராக இருக்கிறார், ஒருவர் மறுதளிப்பவராக இருக்கிறார். ஆனால் இயேசு மனிதனை நம்புகிறார், மனிதனை ஏற்றுக்கொள்கிறார். ஆகவே அவர்களை உருவாக்குவதற்கு ஒரு நல்ல ஆசிரியனாக, நல்ல தந்தையாக, நல்ல ஒரு மீட்பராக இயேசு பக்குவப்படுத்தி அவர்களை உருவாக்குவதை நாம் பார்க்கிறோம். இனி நற்செய்தியிலே முதல் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. யோவான் தன்னுடைய 2 சீடர்களை விட்டு கொடுக்கின்றார். தனக்கென தன்னை பின்பற்றி தன்னோடு வாழ்ந்து தன்னிடமிருந்து எல்லாவற்றையும் அறிந்து உணர்ந்த இந்த 2 சீடர்கள், அவர்களை விட்டு கொடுக்க திருமுழுக்கு யோவான் விரும்புகிறார். ஆகவேதான் இயேசு அந்த பக்கமாக போய்க் கொண்டிருக்கிற இவர்களுக்கு சொல்லி சுட்டிக்காட்டி, இதோ இறைவனின் செம்மறி என்று சொல்லுகின்றார். குருவாக இருந்த திருமுழுக்கு யோவானை விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர புறப்படுகிறார்கள். இன்று திருச்சபையிலே பலவர் துறவர சபைகளிலே இந்த வந்து வாரும் கம்மன்சி என்ற ஒரு புரோகிராம் இருக்கிறது. 2 மாதமோ 3 மாதமோ அவர்கள் ஒரு துறவு மடத்திற்கு வந்து இருக்கலாம். துறவியாக மாற தேவையில்லை. தங்களுக்கு பிடித்தால் மறுபடியும் வந்து அவர்கள் அங்கே துறவியாக மாறலாம். இல்லை என்றால் தங்களுடைய இல்லற பணியை தொடர்ந்து கொள்ளலாம். அப்படி வந்து வாரும் கம்மன்சி புரோகிராம் இருக்கிறது. அதை இயேசு அன்றே முதல் 2 சீடர்களுக்கு கொடுக்கின்றார். இவர்கள் போய் இயேசுவோடு தங்குகிறார்கள். அந்த இயேசுவோடு தங்குகின்ற இயேசு அனுபவத்தை தான் அந்திரேயா ஆண்ட்ரூ தன்னுடைய சகோதரனை சிமியோனை இயேசுவிடம் அழைத்து விடுகின்றார். இயேசுவுக்கு அறிமுகப்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே நாம் எப்படி வாழ்கிறோம், எங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, சாமானியர்கள் அல்ல, கடவுளால் படைக்கப்பட்டவர்கள். அந்த இறைமகன் இயேசு கிறிஸ்துவும் நம் மீது கொண்டிருக்கின்ற அன்பினால் தன்னை முழுவதுமே அந்த அர்ப்பணமான வாழ்க்கைக்கு அர்ப்பணித்து அந்த சிலுவையின் சாவையை எதிர்நோக்கி இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வாழ்வினுடைய பணி தொடர வேண்டும் என்பதற்காக தன்னோடு சீடர்களை, அப்போஸ்தலர்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். முதல் அப்போஸ்தலராக நாம் பார்க்க வேண்டுமானால் அது அன்னை மரியாள் ஆகட்டும். இதோ ஆண்டவனுடைய அடிமை என்று இறைவனுடைய விருப்பத்திற்கு தன்னை முழுவதுமே ஆட்கொண்டார், தன்னை முழுவதுமே தற்கையளித்தார். 2வது அப்போஸ்தலராக நாம் சொல்ல வேண்டுமானால் புனித யோசேப்பு. கலக்கமான சூழ்நிலை, எல்லாமே இடி விழுந்தது போல ஒரு செய்தி. அன்னை மரியாள் வந்து சொல்லுகிறார், நான் கருவுற்றிருக்கிறேன். அமைதியாக விளக்கிவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற பொழுது, தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது வானதூதர் வந்து சொல்லுகிறார், கலங்காதே, அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியினால் தான். அவரிடம் பிறக்க போகிற குழந்தை கடவுளுடைய குழந்தை, இம்மானுவேல் என்று பெயரிடப்படும் என்று சொல்லுகின்றார். அந்த செய்தியை யோசேப்பு ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்நேரமே அவர் கடவுளுடைய அன்புக்குரியவராக மாறுகிறார். இயேசுனுடைய அன்பிலே அப்போஸ்தலராக அவர் செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் விசுவாச உணர்வு, விசுவாச உறவு என்பது 4 சுவர்களுக்குள்ளே இருக்கிற ஆலயத்தில் மட்டுமல்ல, நாம் பணி செய்கின்ற இடத்திலே, நம்முடைய குடும்பங்களிலே, வாழ்க்கையின் சூழ்நிலையிலே இந்த விசுவாசத்தை நாம் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுதுதான் மற்றவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய விலை என்ன, நம்முடைய செயல்பாடு என்ன, நம்முடைய வெகுமதி என்ன என்பதை மற்றவர்கள் நம்முடைய துன்பத்திலே, நம்முடைய வேதனைகளிலே, நம்முடைய கலக்கங்களிலே, நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகள் மத்தியிலே காண முடிகின்றது. ஆகவே அன்னையினுடைய அருளை தேடி வந்திருக்கிறோம், அன்னையினுடைய ஆசிரியரை தேடி வந்திருக்கிறோம். அதே நேரத்தில் நம்முடைய துன்பங்கள், வேதனைகள் இவற்றையெல்லாம் அன்னையிடம் கொட்டு வந்திருக்கின்றோம். நாம் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பின் அப்போஸ்தலனாக, நம்பிக்கையின் அப்போஸ்தலனாக, வாழ்கின்ற வாழ்க்கையின் செயல்பாடாக உன்னை வாழ வைக்கின்றார். ஆகவே நீ சொல்லுகின்ற வார்த்தையும் சிந்திக்கின்ற சிந்தனையும் இறைவனுடைய நற்செய்தியாக இருக்க வேண்டும். இயேசுவை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும்.
இயேசுனுடைய அன்பை, இயேசுனுடைய இரக்கத்தை, இயேசுனுடைய ஆற்றலை மற்றவர்கள் புரிந்து கொள்ள, அன்பு செலுத்த அவர்களுக்கு நீ உம்முடைய வார்த்தையின் வழியாக, வாழ்க்கையின் வழியாக, சாட்சியத்தின் வழியாக தூண்டுதலாக இருக்க வேண்டும் என்பதை கடவுள் உணர்த்துகிறார் என்பதை நாம் இன்றைய நாளிலே உணர்ந்து அன்னைக்கு நன்றி செலுத்துவோம். அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளாக, இயேசுனுடைய அனுபவத்தை பெற்றவர்களாக மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அப்போஸ்தலராக வாழ்ந்திட வளர்ந்திட சென்று வருவோம். என்ன தருவே நான் உனக்கு காணிக்கையா, என்ன தருவே நான் உனக்கு காணிக்கையாய், என்றதெல்லாம் தரவா, என் இயலாமையை கரவா, நான் விரும்புவதை தரவா, உந்தன் விருப்பப்படி தரவா. என்ன தருவே நான் உனக்கு காணிக்கையாய், என்ன தருவே நான் உனக்கு காணிக்கையாய். ஆன்ம நற்கருணை மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவர் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்மொழி எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்திப்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழி நடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆறுதல் அனைத்தின் ஊற்றான இறைவன் உங்கள் வாழ்நாட்களை தமது அமைதியில் செம்மையுற செய்து தமது ஆசியின் கொடைகளை உங்களுக்கு வழங்குவாராக. இடர்கள், நோய்கள் அனைத்திலுமிருந்தும் அவரை உங்களை விடுவித்து உங்கள் இதயங்களை உமது அன்பில் உறுதிப்படுத்துவாராக. எதிர்நோக்கு, நம்பிக்கை, அன்பு ஆகிய கொடைகளால் நீங்கள் வளம் பெற்று இவ்வுலக வாழ்வில் ஆற்றல் வாய்ந்த செயல் வழியாக நிறைவாழ்வை மகிழ்ச்சியுடன் அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசீர் உங்கள் மீதும், உங்கள் குடும்பத்தின் மீதும், உங்கள் பணியின் மீதும், உங்கள் படிப்பின் மீதும், உங்கள் பயணத்தின் மீதும் என்றும் தங்கியிருப்பதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உங்கள் அனைவரையும் ஆண்டவர் வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையால் ஆசிர்வதிப்பாராக.